மக்களை அடுத்தது ரெடி ஆகியாச்சு. என்னடா ஸ்கூல் எல்லாம் வந்திருக்குன்னு நினச்சி பார்க்காதுங்க. 90s கிட்ஸோட ஸ்கூல் சம்பவங்களை நம்ம மறுபடியும் நினைவுபடுத்துகிறோம் மக்களை. அதுலேயும் முக்கியமான சம்பவம் 90s கிட்ஸ் இந்த ஸ்கூலில் உட்காந்துருக்கிறது, ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்குறது, காலையில் நோட்டை மறந்து வச்சுட்டு போகிறது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஸ்கூல் வேனில் போனதே கிடையாது மக்களை, வெறும் சைக்கிள் மட்டும்தான். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு உள்ளதை இன்னும் ஒரு 2 செகண்டில் பார்க்க போகிறோம். வாங்க. உட்காரு. என்ன நண்பா தொடச்சுக்கிட்டு நமக்குள்ள என்னத்தை தொடச்சுக்கிட்டு என்ன நண்பா, நான் வரும்போது ஒரே ஆழ்ந்த சிந்தனையா இருந்து ஒண்ணும் இல்ல, நேரமும் போகல, என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையில, எந்த யோசனையும் செட்டா கிடைக்கல. வெளியில போகணும், நீங்க டைம் வேற சரியில்லை. இல்ல நண்பா, நான் கேட்க எத்தனை நாள் நீ இப்படியே கடந்து கஷ்டப்பட்டு இருப்பான். உனக்கு ஒரு பையன் உண்டு இல்ல, அவன் என்ன செய்யான்? அவன் ஸ்கூலுக்கு போவான், வருவான். இப்ப வருவானே. வருவானா? ஆமா. சரி பாப்போம் என்ன செய்வான்னு நானும் பாக்கேன். சரியா? 1 minute later. டைம் ஆச்சுப்பா, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் போடணும்ப்பா. எடு, ரிப்போர்ட் எடு. என்னத்த ரிப்போர்ட் கார்டு ஒன்னும் தெரியல. இவன் வேற வந்திருக்கான். தம்பி, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் பார்த்து. இதுல என்ன நண்பா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்கு. டேய், எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலா இருக்கு. அப்ப இவனை என்ன செய்ய போறா நீ? இவனை வச்சு நான் என்ன செய்ய? இவனை வச்சு படம் தான் எடுக்கணும் போல இருக்கு. சரி, நீயாச்சும் உன் பிள்ளையாச்சு சைனை போட்டு அனுப்ப. பையன் பள்ளிக்கூடத்துக்கு அது போட்டு. இதுல பெய்வ என்னத்தை கிளிக்க போறான்? இப்படிப்பட்ட பிள்ளைய வச்சு நான் என்னத்தை செய்ய போறோம்? பையனோட ஃபியூச்சரை பத்தி நீ என்ன நினைக்க போற? என்ன நினைக்கிறதுக்கு, அவனுக்கு படிப்படின்னு ஆகி போச்சு. அவன் வாழ்க்கை எப்படி அப்படி நடக்கட்டும். இனி அவனை நினைச்சா இப்படிதான் நடக்கணும் போல இருக்கு. ஐயோ, என் நண்பனுங்க நிலைமை கடைசியில காலையில துண்டு போடுற மாதிரி ஆகி போச்சு. சரி சரி, இதை வெளியில எதுவும் சொல்லாண்டாம் போட்டு நமக்குள்ளே இருக்கு. சரி நண்பா, நமக்குள்ள இருக்கட்டும். சரி நண்பா, நான் பாக்கலாம், கிளம்புறேன். சரியா?